வந்தீங்களா? இங்க நாடகத்தை பார்க்க வந்தீங்களா? யாருக்கு நாடகத்தை காண வந்தீங்களா? மக மக உட்காருங்க, மத்த கால நிக்காதீங்க, பாவாங்க விட்டு விலகி நீங்க பக்குவமா உட்காருங்க, 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 உட்காருங்க. பகல் மட பிள்ளை ஆனாகி பெண்ணான பழனி அப்பனுக்கு வணக்கம். பகவான் மட பிள்ளை ஆனாகி பெண்ணான பழனி அப்பனுக்கு வணக்கம். பாவாடை கட்டிக்கிட்டு மேலாட பட்டுற பருவ பெண்களுக்கு வணக்கம். பாவாடை கட்டிக்கிட்டு மேலாட போட்டு வந்த பருவ பெண்களுக்கு வணக்கம். மத்தவங்க பெற்றுக்கிட்டு கல்யாண செஞ்சவருக்கு வணக்கம். மத்தவங்க பெத்தவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்வோருக்கு வணக்கம். மத்தவங்க பெற்றுக்கிட்டு கல்யாண செஞ்சவருக்கு வணக்கம். புருஷனை இல்லாம பொழுதுகிட்டு பெற்றுக்கிட்ட புண்ணியவதிகளுக்கு வணக்கம். புருஷனை இல்லாம புள்ளி பெற்றிருக்கு புண்ணியவதிகளுக்கு வணக்கம். பொண்டாட்டி கீழே ஒப்பாட்டி வச்சுக்கிட்ட பொட்டி காருக்கு வணக்கம். யாருக்கு? ஹலோ, என்னப்பா இரும்புற? உனக்கு கொரோனாவா? அப்படித்தான் நினைக்கிறேன். கொரோனா மாதிரி இருக்கு. அப்படியா? இப்ப என்ன ஆச்சு? ஏன் பாட நிப்பாட்டப்ப எதை? இப்ப என்ன தவிர சொல்லி பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்க? பொண்டாட்டியில வப்பாட்டிச்சு பொட்டிக்காருக்கு வணக்கம்னே. எங்கேயாவது நீ பாத்திருக்கியா? இல்லப்போ நேத்து வந்து பெட்டிக்காரு அது மாதிரி பெட்டிக்காரு. அப்படி ஊருக்கு 4 வச்சிருக்காங்க. யாரு வர்றாங்களோ பார்த்து பாடுறா. இல்ல அதே மாதிரி ஆள் நீயும் அதே மாதிரி ஆளுன்னு சொல்லிவிட்டேன். உனக்கு நீ நல்ல மனுஷன், எனக்கு அந்த வேலை பிடிக்கலன்னு எதுக்கு நீ கோவப்படுற? எனக்கு எதையும் பிடிக்கலையே, எதுக்கு கோவப்படுறேன்னு கேக்குறேன். வந்தேன்னு கேக்குறியா? ஏயா அப்படின்னு கேட்டேன் நானு. அப்படி இல்லை, வந்தோம்ல வண்டி, அந்த வண்டிக்கு பாரு 4 டயரு. 4 டயர் இருக்கா? ஒரு ஸ்டெப்னி. எதுக்கே ஸ்டெப்னி? வண்டிக்கு இதை எதுக்கு அந்த ஸ்டெப்னி? எதுக்கு? வர வழியில ஒரு டயர் பஞ்சர் ஆயிருச்சுன்னா அந்த ஸ்டெப்னி இந்த மாட்டிக்கிட்டு ஊருக்கு காலத்துல வந்துடலாமையா? சரி. 9 மணிக்கு வர வேண்டிய ஆளு நைட்டு 12 மணிக்கு வந்த ஊர்ல மரியாதை கிடைக்குமா? கிடைக்காது. என்ன கிடைக்கும்? கிடைக்கும்ல. நம்ம வரிசை நாடத்துக்கு போறோம், ஒவ்வொரு ஊர்ல தம்பி ஊர்ல சாப்பாடு போடுறாங்க, ஊர்ல காசு ஒரு தம்பி நீ ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துருங்க, சரி அப்படி சொல்லிடுறாங்க. ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன், உங்களுக்கு உங்க பொண்டாட்டிக்கு வீட்டுல ஒரே சண்டை. உண்மைதான். அது சண்டை வந்துருச்சியா? அடுத்து சண்டை. சரி. சண்டை போட்டுக்கிட்டு உங்க பொண்டாட்டி என்ன பண்ணுச்சு? கோவப்பட்டு உங்க மேல கோவப்பட்டு துணிமணியில அள்ளிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருச்சியா? யார் ஏன் துணிமணி அள்ளிட்டா? ஓ துணிமணி அள்ளிக்கிட்ட ஒரு பேடிச்சிட்டா போடுவாங்க. ஓய் அத கேக்குற நீ சொல்ற. உங்களோட துணிமணி அள்ளிக்கிட்டியா? அள்ளிக்கிற அம்மா வீட்டுக்கு போயிருச்சு. சரி. சோத்துக்கு என்ன பண்ணுவ? சுப்பிரமணிய வீட்டுல போய் சூப்புவியா? டேய் யோசனை கேட்டு வருவேன். கேப்பே இல்லையா? ஏன்னா ஒரு வண்டிக்கு செப்டி இருக்கும் போது, சரி வாழ்க்கை ஒரு பெரிய வண்டி, அந்த வண்டி கண்டிப்பா செப்டி தேவை. ஆமா. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சரி பொட்டாட்டி தவிர மத்த பெண்களை கண்ணில் கூட பார்க்க மாட்டேன். அது ஒன்னே மாதிரி ஆளும் இந்த ஆல்ரவுண்டுக்காரே மாதிரி ஆளும்டா. ஒழுப்பா ஏன் இங்கே திரும்புற? ரொம்ப நல்ல மனுஷன் இங்கே மட்டும் அப்படியே திரும்புற? ஏன்னா அவன் இந்த பாத்துக்கு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் சரி அவன் முன்னாடி கூட்டிட்டு போறானா பக்கத்துட்டு கும்பல ஏத்திட்டு போறானே தெரியாது. ஆமா, அப்படி ஆள் இருக்காங்க. இப்படி ஆளுக்கு சொல்லி கொண்டு பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சுக்கிற புண்ணியவான்களுக்கு வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்க புண்ணியவான்களுக்கு வணக்கம். காதல் மேல் தம்பிகிட்ட முட்டை வச்சு மாட்டி ஊத்தி கையில பண்ணவருக்கு வணக்கம். கோயிந்தா இல்ல கோயிந்தா. காதல் மேல் தம்பிகிட்ட முட்டை வச்சு மாட்டி ஊத்தி கையில பண்ணவருக்கு வணக்கம். வணக்கம் வந்தனம். நம்ம நமக்கு அப்பையில் ஆட்டு முட்டை ஆட்டு கொட்டை. ஆட்டுக்கு எங்கடா முட்டை? ஆடு முட்டை இல்ல, முட்டை போடாதா? இல்ல ஆட்டுக்கு வச்சாங்களா? ஆமா முட்டை வைக்கவும். சரி ஆடு இதுக்கு மேல காலம் மாறி போச்சு, ஆடு முட்டை போட ஆரம்பிச்சிருச்சேன்னு வார்த்தை. வச்சது முட்டை இல்லடா, ஆட்டு கொட்டை. நல்லா சாப்பிட்டியா? நல்ல அருமையான சாப்பாடு, அருமையான ஏற்பாடு. நாடு ஆரம்பிச்சாச்சு. பப்பனந்தால் எப்படி இருக்கணும்? கலகல புண்டாகணும்டா. எனக்கு கடு புண்டாயிரும்டா. என்ன கலகல புண்டாகணுங்கிற? என்னையா சொன்னேன்? என்ன சொன்ன? கலகலப்பா இருக்கணும் அப்படி சொல்ல. நம்ம வந்த வேலை சரியா செய்யணும். அவங்களுக்கு சுணக்கமா இருந்தால நம்ம வந்த வேலை சரியா செய்யணும். அவங்களுக்கு சுணக்கமா இருந்தா நீ போய் தூக்கி விடு. என்ன எழுப்புற சொல்றியா? கீழே சுணங்கி படுத்தானா எழுப்பி விடுறானே. அது என்ன கீழே சுணங்கி படுத்தாங்கிற? கீழே அந்த கீழே போகாத, அந்த வேலைக்கு நம்ம வரல. ஏன்னா காசு கொடுக்க முதலாளி அவங்க. சரி காலையில
காசு அவங்க தொழில நம்ப ஏன்னா அவங்க நம்ம வந்து தொழில் நல்லா சிகப்பா உட்காந்து நல்லா சந்தோஷமா கொடுத்தாதான் அந்த காசை வாங்கிட்டு போய் நம்ம என்ன பண்ண போறோம் காலையில லோன் கட்ட போறோம், வப்பாட்டில கொடுக்க போறோம், வயிறை புடுங்க போறோம். வப்பாட்டின்னு அலையறாங்கிறான் கொள்ள வேறு. உன்னை மாதிரி ரொம்ப கொள்ள வேறு அலையறாங்க. வப்பாட்டி போகையே போகாதீங்க என்கிட்ட திரும்புங்க. ஏய் எனக்கு என்ன கல்யாணமே ஆகல, என்ன கையை கொடுக்குற? ஒன்னால 13 பிள்ளைகளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? அப்படி நிப்பாட்டு, அப்படியே உங்க துருத்தியை முடிக்கிட்டு அப்படி நிப்பாட்டுங்க. ஆமா, அருமையான கூட்டம், நல்ல கொள்ள கூட்டம். கண்டிப்பா கொள்ள கூட்டம் தான். என்னயா இப்படியே பேசினா காலையில உன்னை கொண்டு விடுவாங்க. அந்த கொள்ள கூட்டம் கிடையாது, அப்புறம் மனதை கொள்ள கூட்டம், அருமையான கூட்டம். அதனால பேர் அன்பு கூட்ட பெரியவர்களே, பெரும் மதிப்புக்கும் கூறிய தாய்மார்களே, விழா கண்டர்களே, ஊருமைக்கு சில காலைக்கார் சென்று மாலை வீடு திரும்பி மண்ணை பண்ணக்கூடிய எனது அருமை விவசாய பெருங்குடி மக்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வரும்போது என்ன சொல்லி கூட்டி வந்தேன்? நீ சிலோன்காரங்கிறத இங்க வந்து காட்டக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? உங்கள் அத்தனை பேர்களுக்கும் நன்றி தெரிந்து கொண்டு போனவர்களே போகாதவர்களே, எங்கடா ஒரு சில வெளியூர் போயிருப்பாங்க. சரி, ஒரு சில வெளியூர் போலாமா இல்ல வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. சரி, மந்தல வராதவர்களே எங்க நானா பாக்கையா அப்படி சொல்லு. ஆனா எல்லா தாய்மொழி அண்ணன் அப்பா நாடா பார்க்க வந்திருப்பாங்க. அதுல ஒரு சில வீட்டுல படுத்துக்கிட்டு நாடா பார்க்க போலாமா இல்ல வேணாமா, இல்லாடி 5 மணி அளவில் முறி இதை பிடிச்சு நிப்பாரு. இதுல அட வேலை பிடிச்சு நிப்பாரியா அப்படி சொல்லு. ஆமா, அவரை பார்க்க போலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. செஞ்சல செய்யாதவர்களே, என்னது செஞ்சவங்களே செய்யாதவர்களே, அதையாண்டா தேவையில்லாத அம்பளா இருக்கிற அது இல்ல போ. ஏன்னா அக்கா மாதிரி தங்கச்சி அனைவரும் இருக்காங்க. சரி, எல்லாருமே கல்யாணம் பண்ணிருப்பாங்களா? ஒரு சில கல்யாணம் பண்ணிருப்பாங்க, அது ஒரு சில கல்யாணம் பண்ணாம இங்கிட்டு கிடப்பாங்க. எதுல? டொங்காசுக்கா? அதுக்கு வேற எதுக்கு? அதுல ஒரு சில எதுக்குடா அந்த கல்யாணத்தை பண்ணணும் அப்படி. நீ ஏன்டா சிரிக்கிற? டொங்காசுன்னு நீ சிரிக்கிறிய ஏன்டா? உன் கூறுவாரு சரியில்லை. அவன் ஏன்டா கவட்டில போட்டவனாங்க? டேய் திரா, அவன் கவட்டை விட்டு ஏற்றி எழுப்பிடுங்கடா. அப்பா அவன் முக்குறான்டா, எழுப்பிடுறே. தம்பி புழுப்படையனு, தம்பி புழுப்படையனு எழுப்பிவிட அவனை. ஏன் கவட்டுக்குள்ள காய விடாது, ஏஞ்சி உட்கார். போட்டலே போடாதவர்களே, எதை போட்டவங்க எதை போடல. ஐயா கோயிலுக்கு சாமி கும்பிட போறேன், கோயில சாமி கும்பிட்டு நல்லா ஊதுற பூளுன்னு அப்படி இருக்கும்டா. வந்தோடனே எப்படா பப்பன் வந்து பூல் ஊதலான் இருப்பான் போல இருக்குது. நல்ல வேலை அதை அங்கனே உட்காந்து ஊதிட்டேன். இங்க வந்து எந்திரிச்சு வந்து வாயில வச்சு ஊதா போட்டேன். அது செஞ்சிருவேன். அவன் எப்ப இருப்பான் போல இருக்குது. ஆமா, ஏன்னா கோயிலுக்கு சாமி கும்பிட போறான். சரி, சாமி கும்பிட்டுட்டு போலம நிப்பாட்ட பீழுங்கிறேன். கோயிலுக்கு சாமி கும்பிட போற, சாமி கும்பிட்டுட்டு கையில காணிக்கு என்ன பண்ணுவோம்? உண்டியில காசை போடுவியா? இதுல உண்டியல்ல குண்டியலா? ஏய் உண்டியலா? உண்டியல காசை போடுவோம். சரி, உண்டியல காசை போட்டு வீதிட்டு என்ன பண்ணுவோம்? பட்டை. ஏய் எங்க காச்சுன? அந்த பட்டை இல்ல, நீ சொல்றது சப்பட்டை, நான் சொல்றது முப்பட்டை. ஆமா, அதனால உங்க அத்தனை பேர் நன்றி தெரிந்து கொண்டு குடல கூடி இருக்கு ராஜாராணி ஆட்டம் பாக்கு. குடல கூடி இருக்கு நம்ம ராஜாராணி ஆட்டம் பாக்கு. குடல கூடி இருக்கு ராஜாராணி ஆட்டம் பாக்கு. குடிமந்த கூட்டத்துக்கு போடு தன்னானே தந்தானே தன்ன தந்தானே போடு தந்தானே தந்தானே தன்ன தந்தானே 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 தான தந்தானே 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 தான தந்தானே. போட்டு லைட் போட்டு அதுக்கு ஏத்த மேடை போட்டு லைட் போட்டு இங்க அதுக்கு ஏத்த நடிகர் போட்டு மேடை போட்டு லைட் போட்டு அதுக்கு ஏத்த நடிகர் போட்டு மேடை லைட் போட்டு அதுக்கு ஏத்த நடிகர் போட்டு முன்னாடி வந்து நீங்க பார்க்கணும். நீங்க அன்புடனே நடக்கத்து ரசிக்கணும். போட்டு தன்னலன்னே நானே சொக்கு சொக்கு தான் தானே நானே சொக்கு சொக்கு தான் எதன்னே நானே நன்னே சொக்கு சொக்கு தான் தானே நானே சொக்கு சொக்கு தான். பின்னாடி போகாதீங்க, கித்து கழிச்சு பார்க்காதீங்க. எங்க எந்திரிக்கிற? பின்னாடி போக வேணாங்கிற. மூத்திரம் வந்தா பின்னாடி போ. அந்த அங்க போ, பின்னாடி பின்னாடி போக பின்னாடி மாலை மடிக்கிறதுக்கு பின்னாடி போற. அப்புறம் எங்க போறது? என்ன தவணை நினைக்காத. அருமையான கலையரங்க போட்டிருக்காங்க. ஆமா ஆமா,
நேத்து போனவர்ல கீத்துக்குட்டை போட்டிருந்தாங்க. கீத்துக்குட்டை? ஆமா. நேத்து அறந்தாங்க பக்கம் போயிருந்தாங்க, கீத்துக்குட்டை போட்டிருந்தாங்க. சரி. இன்னைக்கு போற அப்ப மாதிரி பெரிய பெரிய உட்காந்து நடத்த பாக்குறாங்க. இரு வர்றேன். யாரு நீ? என்ன கணதாக அவர் எழுப்பிடு. யாரு? தூக்கம் வருதா? அது பெரியப்போ வேண்டுதல் தியானம் பண்றியா? நல்ல சமணங்கால போட்டு உட்காந்துருக்க, நல்ல உருமாலை கட்டிக்கிட்டு என்ன கவட்டை பார்த்து படுத்து கிடக்குற, என்ன கவட்டை பார்த்து தூங்குற, என்ன விவரம் தெரியல. ஆமா, அந்த ஊர்ல பாரு, இங்க பாரு, என் தம்பியை பூரா அங்க உட்காந்து நானும் பாக்குறாங்க. சரி. எல்லாரும் அந்த ஊர்ல எல்லாரும் பின்னாடி உட்காந்துட்டாங்க. ஒரு 4 நாள் சின்ன பையலுங்க முன்னாடி உட்காந்து நாடத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. சரி. கொஞ்ச நேரத்துல 4 பேர் ஆளா காணாமியா? என்னாச்சு? எங்க போனாங்க? கொட்டையை பிடிச்சி உள்ள வந்துட்டாங்க. எதுக்கு? கீத்த பிடிச்சி உள்ள வந்துட்டு தேடுறாங்க. எதுக்கு? பொம்பளை பிள்ளை கூட்டிட்டு வந்தாலே கூட்டிட்டு வரலையா, இல்ல வீட்டுல விட்டு வந்துட்டாங்களா அப்படி சந்தையில தேடுறாங்க. எங்கடா பிள்ளை எங்கடா பிள்ளைன்னு தேடுறாங்க. ஊருக்காரங்க உள்ள வந்து, ஏ தம்பி சண்டை போடக்கூடாது, சரி, இது நம்ம ஊர் நாடகம், நம்ம வச்சிருக்க அப்படின்னு சொன்ன உடனே அமைதி 4 பேர் இருந்தாங்க. அம்மா 3 பேர் அமைதியா வந்து உட்காந்துட்டாங்க. நல்ல வேலுங்க, அமைதியா உட்காந்துட்டாங்க. அதுல ஒரு ஆள் என்ன பண்ண தெரியுமா? அவன் தான் ஊர்ல விவரமான ஆளு. என்ன பண்ண? கீத்து கொட்டையில பொம்பளை பிள்ளை என்ன பண்ணுவாங்க? துணி மாத்துவாங்க. சேலை மரப்பு கட்டி உள்ள துணி மாத்துவாங்க. ஆமா, மாத்துவாங்கல்ல. நம்மள என்ன பண்ண, இந்த மரப்புக்குள்ள பொம்பளை துணி மாத்த வரணும். நம்ம அந்த பிள்ளைய பார்க்கணும் சொல்லி புட்டு, சரி, அந்த மரப்புக்குள்ள கீத்த விலைக்கு உள்ள தலையை உள்ள விட்டுட்டாயா, போத போட்ட மாதிரி. ஆஹா, தலையவே நல்லா சரக்கு அடிச்சமே வாயை பொழுது ஆன்னு படுத்துட்டேன், உள்ள தலையை உள்ள விட்டு. பொம்பளை பிள்ளை வெளியே வந்து ஆடிச்சு, டான்ஸ் சிறப்புல வெளியே வந்து ஆடிச்சியா. சரி. அந்த ஊர்ல பாரு, நாடமேடு சுத்தி வீடு வீடு ஒதுங்கிறதுக்கு இடமே இல்ல. நாடமேடு வீட்டு இறங்கின அடுத்த வீடு சண்டைக்கு வந்துருவாங்க. இந்த பிள்ளைக்கு ஒதுங்கிறதுக்கு இடம் இல்ல, சாப்பிட்டதுக்கும் வெளியே வந்து ஆடுறதுக்கும். இந்த பிள்ளைக்கு வந்துருச்சியா என்ன மூத்திரமா உச்சா உச்சா. அவன் ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்கேன் அந்த பையன். என்னைக்கு நீ பாட்ட போறானே தெரியல. 4 நாள் அடிக்கிறானா 3 நாள் அடிக்கிறானா தெரியல. அது மாதிரி இந்த பிள்ளைக்கு வந்துருச்சு. சரி. ஒதுங்கிறதுக்கு இடமே இல்ல. இங்கிட்டு போனாலும் வீடா இருக்குது, இங்கிட்டு போனாலும் வீடு, ஒதுங்கிறதுக்கு இடம் இல்ல. என்ன பண்ணுச்சு அப்புறம்? ஆத்திரத்தை அடக்கலாம், மூத்தத்தை அடக்க முடியாது, எவனால அடக்க முடியாது. ஆபத்துக்கு பாவம் இல்ல, வயிறு வலி தாங்க முடியாம அந்த சேலை மரப்புக்குள்ள போய் வேலையை முடிக்க சொல்லி புட்டு இந்த புள்ள ஓட்டணும் உள்ள ஓடி ஓடி சேலை மரப்பை விளக்கிக்கிட்டு நல்லா தூக்கிட்டு சட்ட சட்ட சட்டன்னு அடிச்சிருச்சு. எதுல? நம்ம ஆளு படுத்திருந்தா பத்தியா? அம்மா வாய பொழந்து ஆண் வாய பொழந்து படுத்ததுக்கும் இந்த பிள்ளை தூக்கிட்டு அடிச்சதுக்கும் மக்கள் அவன் வாய் முக்கெல்லாம் மூத்தர் எரி போச்சு. பையன் முழிச்சானா? போட்ட போது தெளிஞ்சு போச்சுடி அவனுக்கு, தெளிஞ்சு போச்சு. அப்படியே முன்னாடி வர்ற அந்த 3 பேர் கூட்டாளி இருக்காங்கல்ல, அவன் கூப்பிட்டு கேக்குறாங்க, ஏன்டா எங்களை விட்டு நீ மட்டும் பொம்பளை பிள்ளைய பாத்துட்டீங்கல்ல? அதுல ஒருத்தன் கேக்குறான் பாரு, ஆடி மாச காத்துல எங்களுக்கு எல்லாம் குளிருது, உனக்கு முடியாண்டா முகமெல்லாம் தண்ணி தண்ணியா ஓடுதுங்க. இந்த முண்டை நல்லா சொல்ல முடியல. சரி, இது பொம்பளை புள்ள மூத்திரம்டா அப்படின்னு. ஆமா, எவனா சொல்லுவானா? எப்படி சொல்லுவாங்க? அதனால இன்னைக்கு அருமையில சொல்லி இருக்கியா? என்ன பார்த்தா மூத்திரம் குடிக்க மாதிரி தெரியுதா? இல்லடா, அப்படி சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு இளைஞர் உட்காந்து நாடகம் பாக்குறாங்கன்னா வர மாட்டாங்க, வந்தாலும் கலையாரங்க. அம்மா ஒண்ணும் பண்ண முடியாது, நமக்கே ஒரு வழிதான் இருக்குது. உள்ள ஒரு கடப்பாறை வச்சுக்கோங்க, இடிக்க வேண்டியது. அதனால பின்னாடி போகாதீங்க, கீத்த கழிச்சு பார்க்காதீங்க, பின்னாடி போகாதீங்க, கீத்த கழிச்சு பார்க்காதீங்க, முன்னாடி போகாதீங்க, கீத்த கழிச்சு பார்க்காதீங்க, தலையை விட்டு காட்டாதீங்க, முன்னாடி வந்து நீங்க பார்க்கணும். நீங்க அன்புடனே நாடகத்தை ரசிக்கணும். சோக்கு சோக்கு தான் தானே நனே நானே நனே சோக்கு சோக்கு தான் நனே நானே நனே சோக்கு சோக்கு தான் தானே நானே நனே சோக்கு சோக்கு தான். அப்பலாம் பாருங்க, எனக்கு 25 வயசு, எனக்கு கல்யாணம் ஆகலையா. யாருக்கு? எனக்கு தான். எத்தனை வயசு? 25 ஆயிருச்சு. எச்சா சொல்றேன். ஏய், எச்சா சொல்றேனா? என்ன உண்மையை சொன்னா ரொம்ப கோவப்படுறேன். ஏன்னு கேப்ப? 17-18 வயசு தான் சொன்னாங்க. இல்ல, உண்மையை சொல்லணும்ல. ஏன்னா 25 வயசு கல்யாணம் ஆகல. ஏன்னு கேப்ப? ஆனா பிள்ளை ஊட்டி பத்துட்ட மயிர புடுங்கினாங்க. ஏன்னா கல்யாணம் ஆகல, பிள்ளை ஊட்டி பத்துட்டாங்க. உனக்கு எப்படியா இருக்கு? பிள்ளை 8வது போகுதுனால அதான் குலகார பைப்பிள்ள அதுவே இல்லையா? ஏன்னா எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா, எங்க கூட நண்பருக்கு பூரா கல்யாணத்தை பண்ணி போட்டு, எதுக்குடா அந்த கல்யாணத்தை பண்ணுனா ரொம்ப சிரமப்படுறாங்க. சத்தியமா உண்மைடா, அதுதான் உண்மை. உங்க ஊர் தாண்டா அதுக்கு இத்தனைக்கு விதி விலக்கு. ஆமா, ரொம்ப சிரமப்படுறாங்க. நாடு எங்க அவங்க கூட இருக்கு. நான் என்ன கல்யாணம் ஆசையை விட்டு போச்சுரா, என்ன கல்யாணம் பண்ண வேணாம்னு இருந்தேன். ஆனா எனக்கு எங்க வீட்டுல ஒரே பிடிவாதம். யாரு? உங்க அண்ணங்க இருந்தானே, எங்க அம்மா அப்பா அம்மியா, ஒரே பிடிவாதம். என்ன பெத்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சு பேர குழந்தை பார்க்கணும், பெத்தவங்களுக்கு ஆசை இருக்குமா இல்லையா? இருக்கும்ல, கண்டிப்பா இருக்கும்.
சரி பெத்தவங்களை வாய் திறந்து கேட்கறாங்க. சொன்ன உடனே நானே கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். சரி, எனக்கு பொண்ணு பாக்குறாங்கண்ணே. எப்படிப்பட்ட பொண்ணு? எந்த புள்ள படிச்சிருக்கு, வேலைக்கு போகாத, தேவை கிடையாது, நமக்கு 3 வேளை சாப்பாடை போட்டு வீட்டுல இருந்தா சரி அப்படின்னு ஒரு பொண்ணை பாத்துட்டாங்க. சரி, பொண்ணை பார்த்துட்டு பொண்ணோட போட்டா கையில கொடுத்தாங்க பாருங்க. தூக்கி எறியா? என்ன பண்ண சொல்றேன்? அப்படித்தான் இருக்குது. பொண்ணை பார்த்துட்டு பொண்ணை பிடிச்சு போச்சு. சரி, என்ன பண்ணேன், கல்யாணம் வேணாம் இருந்தா நானு பொண்ணோட பாத்திர பொண்ணை பிடிச்சு போனோடனே வீட்டுல பொண்ணோட போட்டோ வாங்கி கேட்டு சரி அட்ரஸ் வாங்கிட்டு பசேரி கிளம்பிட்டேன். எங்க ஆர்வத்துல கிளம்பிட்டேன். ஒயின் ஷாப்புக்கா? மயிரா புடுங்கினாங்க. ஒயின் ஷாப்புக்கா? அப்புறம் கேட்கலாம். ஆனா பொண்ணை பாக்குறதுக்கு போறேன், பொண்ணோட ஊருக்கு பாக்கவா? பொண்ணை பாக்குறதுக்கு போறேன் பொண்ணோட ஊருக்கு. சரி, ஆனா நான் போனேன். அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு? எந்த ஊரு? அந்த ஊருதான். அந்த ஊரு தான். எந்த ஊர்ல வேணா வச்சுக்க நீ. ஆனா ஆமா, நான் போன நேரம் அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு? சரி, அந்த பொண்ணோட வீட்டுல பாருங்க புளியாம்பழ வியாபாரம் பாப்பையும் போல எனக்கு தெரியாது. பெரிய வியாபாரி வீடு, பெரிய வியாபாரம் இல்ல. நான் போன நேரம் அந்த பிள்ளை பெரிய துரட்டிகள் எடுத்துக்கிட்டு பக்கத்துல உள்ள புளி அந்த புளி உழுப்ப போயிருச்சு. அந்த தோப்புல பாரு, தோப்புன முதலாளி அவ ஒரு 80 வயசு இருக்கும். 80 வயசு. அந்த காலத்தை மனுஷன். அந்த காலம் சட்டை வீட்டுல கட்டினாங்களாயா? வேட்டு சட்டை கட்டினாங்களா? அதெல்லாம் கிடையாது. சரி, ஒரு முளம் கோமணம் தான் கட்டியிருந்தார். அந்த காலத்து மனுஷன் இல்லையா? பிள்ளைய பார்த்த உடனே சரி பெரியவருக்கு ஆர்வம் கிளம்பிருச்சு. பெரியவர் மூட் ஆயிட்டாரு. பிள்ளைய கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏமா நீ முடித்து வந்தியா இல்ல துணைக்கு யாரையும் கூட்டிட்டு வந்தியா அப்படின்னு பெரியவர் கேட்கிறாரு. சரி, இந்த பிள்ளை யதார்த்தமா சொல்லுது. என்னன்னு? பெரிய மனுஷன் நம்மள என்ன செய்ய போறாரு அப்படி என் கூட யாருமே வரல, நான் மட்டும்தான் புள்ளி உழுப்ப சொன்ன உடனே பெரியவர் சொல்றாரு பாரு. என்ன சொன்னாரு? பாக்க சின்ன பிள்ளையா இருக்கிற நீ எதுக்கு துரட்டி போட்டு உழுப்பி கஷ்டப்படுற? நான் மரத்தமிழ் ஏறி உழுப்புறேன். சரி, நீ கீழே இருந்து புளியாம்பழத்தை பொறுக்கிக்க. அவருதான் பெரிய மனுஷன். பெரிய மனுஷன் இல்ல. ஏன்னா சின்ன பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. சின்ன பிள்ளை இல்ல. அந்த மாசம் ஆடி மாசம்யா. இதே மாசம் என்ன ஆடி மாசம் என்ன பெருசு? காத்து பெருசு. அந்த காத்த கூட பார்க்காம இந்த பெரியவர் கோமணத்தை கட்டிக்கிட்டு மரத்தமிழ் ஏறிட்டாரியா. விறுவிறுன்னு ஏறி இருப்பாரு. பிள்ளை ஒரு ஆர்வத்துல மரத்தமிழ் ஏறி மங்கடி புள்ள உழுப்புறார். கீழே புளியமலை பொழப்புன்னு கொட்டுது. அவர் உழுப்ப இந்த புள்ள பொறுக்க 2 பேரும் உழுப்ப பொறுக்காம இருந்தாங்கல்ல. அந்த சமயம் ஒரு சூறாவளி காத்து, ஆடி மாசம் காத்து. அடே அப்பா, சொல்லிட்டு அடிக்குது. அடிச்ச உடனே மேல இந்த பெரிய ஒரு காத்துல கோவணம் புடிங்கிட்டு போயிருச்சுடா. கோவணம் புடிங்கிச்சு. கட்டின்னு ஒரு முளை கோவணம் தான். ஐயே, அந்த கோவணம் காத்துல புடிங்கிட்டு போயிருச்சு. போச்சுடா. இந்த புள்ளை கீழே வந்து எல்லா புள்ளையும் பொறுக்கிருச்சுடா. பொறுக்கி முடிச்சிருச்சு. எல்லா புள்ளையும் பொறுக்கிருச்சு. பொறுக்கிட்டு அண்ணாந்த பாக்குது. என்னடா எல்லா புள்ளியும் கீழே விழுந்துருச்சு. இந்த ஒரு புள்ளி முட்டி இந்த ஆட்டாடுதே வக்கால ஒழுது. இது 5 கொட்டை புளியா 3 கொட்டை புளியாடா? நல்லா சதப்புளியா வேற தெரியுது. எனக்கு என்னமோ 2 கொட்டை புளி மாதிரி. இது 2 கொட்டை புளியா கோண புளியா வேற தெரியுது. கோணையா? ஆமா. ஆனா பாரு, தான் கோணம் அவந்ததும் தெரியல, இந்த புளியமலம் பொறுக்குன்னு தெரியல. ஆர்வத்துல மரத்தை பிடிச்சி தெக்க வடிக்க மகனி உழுப்பிடு கிடக்குறாரு. அவர் மேல இருந்து உழுப்பினதுக்கும் இந்த புள்ளை கீழே இருந்து அண்ணா இந்த பார்த்ததுக்கும் இந்த புள்ளைக்கு புளியம்பழம் மாதிரியே தெரிஞ்சிருச்சுரா. வக்கால ஒழுது. எல்லா புளியும் புடுங்கிட்டாங்க. வீட்டுக்கு போறதுக்குள்ள இந்த ஒத்த புளிய புடுங்கி ஆகணும்டா. அந்த பிள்ளைக்கு மனசு அப்பதான் வந்துருச்சு. கல்ல விட்டு அடிக்கலாமா? ஆம்பளை பண்ண குறி பார்த்து அடிப்பாங்க. நம்மளே பொம்பளை பிள்ளை எப்படியா புளிய உழுக்காட்டுறது? சரி, கையில என்ன கொண்டு போச்சு? கொரட்டி. பெரிய துரட்டிக்காளி. ஒக்கல்ல துரட்டி பார்த்து அதை பார்த்து ஓங்கி ஒரே அழுதான் வந்துருச்சா. மேல இருந்து கீழே புளியா விழுந்துச்சு. அப்புறம் பெரியவர் தான் குளுக்கோஸ் ஆகி கீழே விழுந்தாரு. பெரியவருக்கு சங்கு உதிருச்சுல பிள்ளை. ஆனா அந்த பிள்ளைய பக்கம் அந்த செய்தி எங்காவது இருந்துச்சுல்ல. பெரியவருக்கு இந்த கதி. நம்ம இந்த பிள்ளை கல்யாணத்தை பண்ணி போட்டு புலி உழுப்புற ஆகத்துல போட்டு இழுத்துச்சுன்னா அந்த நேரத்துக்கு மட்டும் போயிடாத. புலி உழுப்புற நேரத்துக்கு அப்படி இருக்கும்டா. ஒருவேளை தூக்கத்துல கனவுல புலி உழுப்புற நினைப்பது ஒளி போட்டு இழுத்துச்சுன்னா உசுர் இருக்குமா? ஓச்சுரா. மைசூரோட உசுர் மிஞ்சாது. வேணாம் அன்னையோட முடிவுல கல்யாணம் பண்ண ஒரு மயிர் வேணான்னு. அதனால அம்மன் கோயிலுக்கு எல்லாம் காலு அண்ணன் பகில் மேற்காலு நம்ம ஊரு நடுவாள் நிக்குதடி. அடியே நாட்டு சென்ன நம்மளை கொண்டு சொக்குதடி. தந்தனா தந்தனா தந்தானா தாள தந்தனா தந்தானா தந்தனா தந்தனா தந்தானா தாள தந்தனா தந்தானா தந்தனா தந்தனா தந்தன தந்தனா. அம்மன் கோயில் கீழகாலே அந்த வயமேற்காலே நம்ம ஊரு நடுவாள் நிக்குதடி. அடியே நாடு ஜன நம்மளை கண்டு சொக்குதடி.
அங்காளகம்மனுக்கு அடியில பொங்க வச்சா அங்காளம்மனுக்கு அடியில பொங்க வச்சா 1000 பாட்டுக்கவே அடி எடுத்து கொடுத்தாரு 1000 பாட்டுக்கவ அடி எடுத்து கொடுப்பாளு சிங்காரகம்மனுக்கு சித்திரையில் படம் முடிச்சா சிங்காரம்மனுக்கு சித்திரையில் வடம் முடிச்சான் சங்கீதம் படிக்க சொல்லி சாரீரம் கொடுத்தாலே அம்மன் கோயில் கிழக்காலே அன்னமையில் வேறு காலு நம்ம ஒரு நடுவால நிக்கிதடி அடியே நட்டுச்சன நம்மளை கண்டு சொக்குதடி தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா தந்தன 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 துக்கணா குருவி எல்லாம் நான் அறிஞ்ச பாசையிலே தூக்கண குருவி எல்லாம் தான் அறிஞ்ச பாசையிலே முக்கோடு மூக்கு வச்சு முணுமுணுன்னு பேசையிலே முக்கோட மூக்க வச்சு முணுமுணுன்னு பேசையிலே மடையை திறந்து விட்டா மடத்தண்ணி நிறைஞ்சு வரும் மடைய திறந்து விட்டா மழை தண்ணி நிறைஞ்சு வரும் வானோ பாத்திருந்து மஞ்ச காயில் கொடுத்தாலே அம்மன் கோயில் கிழக்காலே அன்னபையில் வேறு காலு நம்ம ஒரு நடுவாலே நிக்குதடி அடியே நட்டுச்சன் நம்மளை கண்டு சொக்குதடி அடியே நட்டுச்சன் நம்மளை கண்டு சொக்குதடி அடியே நட்டுச்சன் நம்மளை கண்டு சொக்குதடி என்ன கரமும் பொன்னகர விளங்கக்கூடிய இந்நகரத்திலே திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்தர் வட்டம் சித்துவார்பட்டி கிராமம் நொச்சிக்குளத்து பட்டியலில் குடி கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோயில் உற்சவ விழாவை முன்னிட்டு அன்பு நிகழும் மங்களகரமான ஸ்ரீ பருவ வருடம் ஆடி மாதம் 11 நாள் 27/7/2026 திங்கட்கிழமை இன்று சரியாக கோவில் மாமந்தலை மின்னொலி கலையரங்கில் ஊத்துப்பட்டி ஆர் கந்தசாமி என கலைஞர் வழங்கக்கூடிய வேளாண் தேடியது மானா மங்கையர் சொல்லக்கூடிய வள்ளிதி நடைபெறும் இந்நாடகத்திலே சென்றா தனக்கு தான் வெற்றி மகிழ்ச்சி கொண்டு வரும் நாடக உலகின் கம்பீர கட்டழகன் என்ற சொல்லக்கூடிய கரூரை சேர்ந்து அண்மை மாமா ஏஎம் சண்முகவேலி வெறுங்கி வேலன் வேடன் விருதுரை காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது அடுத்தபடியாக குயிலினு குரல் ஓவியம் காணைக்குழி கலைவாணி என்ற சொல்லக்கூடிய திருச்சியை சேர்ந்த அன்பு சகோதரி ஜெயந்தி இவரங்கி மடைகளை வள்ளினை காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அடுத்தபடியாக பேச்சுகின்ற இவரா இல்ல பாட்டுகின்ற சொல்லக்கூடிய கலகப்பிரி என்று சொல்லக்கூடிய மனைவியை சேர்ந்து மதுரையை சேர்ந்து அருமை வைத்துனர் என் பாலமுறை இவரங்கி மடைகளை கலகப்பிரி நாதரிக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவரங்கி மடைகளை அருமல் முறையில் 6 மணி வாசிக்கும் அனுமன் சக்கரவர்த்தி தேனிசே தென்றல் தெம்மாங்கன் சொல்லக்கூடிய கரூரை சேர்ந்து செல்வக்கனாய் சிவரங்கி மடையிலே ஆர்மி அண்ட் பீட்பாட் ஹலோ 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 ஓ என் ஊரு மதுரை பக்கம் என் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் போடுதான் நீர் தூங்கும் நிலவும் தூங்கும் ஆகாய நிலவும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் போலிதான் என்னோடு நூலும் இல்லை பின்னோடு வாழும் இல்லை என்னோடு நூலும் இல்லை பின்னோடு வாழும் இல்லை காத்தோட போகும் காத்தாடினா என் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் போடுதான் யாராரோ ஆசைப்பட்டா சேர்த்து வைக்கும் அந்த கிளியே ஓ வாழ்க்கை என்ன ஆச்சு நான் கேட்கிறேன் ஊராரு ஏத்தி விட்டு ஏனி நிற்கும் தன்னந்தனியே அத போல
மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் போடுதான். எல்லோருக்கும் வாழ்க்கை இங்கே எண்ணம் போல வாய்க்காதம்மா, வாய் காட்டி விட்டு தள்ளு ஏன் பார்க்கணும். வந்தாரே வரவில் வைப்போ, விட்டு போனா செலவில் வைப்போ, வீணாத பாரம் எல்லாம் ஏன் தாங்கணும். பூத்ததெல்லாம் காயாகுமா, காயானதெல்லாம் கனியாகுமா. பாட்டாலே சோகம் தீரும் அதனால பாடுறேன். என் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் போடுதான். நீர் தூங்கும் நிலமும் தூங்கும், ஆகாய நிலவும் தூங்கும், நான் தூங்க மாட்டேன் கோழிதான். விண்ணோடு நூலும் இல்லை, பின்னோடு வாழும் இல்லை, விண்ணோடு நூலும் இல்லை, பின்னோடு வாழும் இல்லை. காத்தோட போகும் காத்தாடினா என் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் போடு போடு போடு. அவருக்கு நகை இவரங்கி மடிகளை அருமையான முறையில் மிருதங்க வாசை மிருதங்க சக்கரவர்த்தி கொடியடை குமரன் பல வாதிகள் சொல்லக்கூடிய வேடசுந்தர சேர்ந்து அருமை தம்பி என்ப சகோதரர் பி சதீஷ் இவரங்கி மடிகளை மிருதகம் தோல் தமிழை இசைப்பார்.
அவருக்கிடையாக ஆளுநர் சொல்லக்கூடிய ஆளுநர் மாஸ்டர் மனைவி சிறந்த அன்பு சகோதரர் மனைவி சிறந்து பி பிரபாகரன் இவரங்களுடைய ஆளுநரை இசைப்பார். எங்களுக்குள்ள விடிய வரை தாயும் தந்தை விளக்கக்கூடிய தாள மாஸ்டர் வேட சுந்தர சேர்ந்து பி சிவா இவரங்க மடைகளை தாளத்தை இசைப்பார். எங்களுக்குள்ள வண்ணமண்ண சினைப்பு ஸ்ரீ ரத்னகிரி கம்பெனி இருப்பிடம் கரூர் சொல்லி கொண்டு அடுத்த உரிமையாளர் ராஜன் நடிகர் சண்முகன் செலுத்திக் கொண்டு அதனுடைய சாப்பாடு அருமன் ஏற்பாடு செய்து அன்பு குடும்பத்தாரர்களும் ஊர் பொதுமக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டது. மைக்கு குயிக்கு டீப்பு டாப்பு கல்யாணம் காதுகுத்து தேர் திருவிழா அனைத்து விஷயங்களுக்கும் அணுகுமுடி ஒரே இடம் ஒளிவுள் அமைப்பு MK ஆடியோஸ் இருப்பிடம் நொச்சிக்குளத்துப்பட்டி MK ஆடியோஸ். ஏன்னா மைச்சிட பூஜை நீ வாட்டில் பூல் ஊதுற எங்கிட்ட உட்காந்துக்கிட்டு ஏடா பைப்பில் எல்லாம் ஏஞ்சி எங்க ஊறிய சோத்துல தண்ணி ஊத்த புரியல ஒவ்வொரு ஆளுங்க இடம் மாதிரி உட்காரீங்களா தா இடம் சரியில்லையா வாஸ்து சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா எனக்கும் இடம் உண்டு எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திருக்காவடி சுமக்கும் தொண்டருடன். ஹலோ அருமையான பாட்டு போட்டார்ல அண்ணே பெட்டிக்கிற கணேசனே பொழந்துருச்சா அங்க எதுக்கு போனா இங்க எதுக்கு போன அங்க மைசூர் பேர சொன்னால பாட்டு போட்டார்ல அருமையான யாராவே பூளு நின்னது பிடிங்கி வீசி விடு அங்கிட்டு வாடல உட்காந்து பூளு பூளுன்ட்டு அங்க உட்காந்து நீ அடிங்க அங்க போய் அருமையான பாட்டு போட்டார்ல முருகன் பாட்டு போட்டார்ல அட நேத்து போனவங்க மைக் செட் பேர சொன்னானே என்னன்னு மைக் செட் பேர் அம்மன் மைக் செட் அம்மன் மைக் செட்னே சாமி பேரு அந்த பேரை சொன்ன உடனே சாமி பாட்டு போட்டாங்க பாருங்க என்ன பாட்டு தெரியுமா
ஏத்தா சாமி பாட்டை போட போறேன். இந்த படுத்திருக்கால எழுப்பிடு. அந்த முக்காட பந்த அதனால எழுப்பிடு. யார்த்தா படுத்திருக்கிறது? எழுப்பிடுங்க. இல்ல சௌரியத்துல ஆடிமை சக்கத்துல குளிருதா? எழுப்பிடுங்க. அதான் எழுப்பிடு. அதான் நீ மஞ்சள் சேலை என்ன சீரங்க இறங்குனாரா? நீச்சல் அடிக்க வேணும் சோக்கார். அல்ல கம்மாள் நீச்சல் அடிக்கிறியா? ஏன் சோக்கார்த்த ஏன் சோக்கார்? அவளை பந்தலுக்கு நல்லா உட்காந்துட்டு என்னம்மா உங்களுக்கு தூக்கம் வருது? அந்த மஞ்சள் சேலை அப்புறம் எழுப்பிடு எழுப்பிடு. ஆத்தா ஒன்னே சொல்ல மண்ணி புழுக்குள்ள சேலையா? ஏன் சோக்கார்? மஞ்சள் சேலை மட்டும் காலை தட்டு நைஷா. ஏன் சோக்கார்? ஏன் சோக்கார் தான் அண்ணே மைசூர்காரண்ணே மைசூர்காரண்ணே இதுல ஒரு 50 ரூபாய்க்கு எக்க வை. 50 ரூபாய்க்கு எக்க வை. ஆமா ஒரு 4 குண்டில் எடுத்து வச்சு. ஏத்தா இப்ப இந்த சாமி பாட்டை பாட போறேன். சாமி பாட்டை பாடும்போது சாமி வந்தா புடிச்சு உட்கார வைக்காதீங்க. எல்லாம் எழுதி இங்க விட்டுருங்க. நான் பாட்டிக்கிறேன். சரியா? செருப்பு போட்டு செருப்பை கழட்டி விடுங்க. தலையில முக்காடு கிட்ட போடாத. இந்த கோயிலுக்கு முன்னாடி இந்த போர்வை போட்டு படுத்திருக்க அந்த பெரிய யார் இந்த படுத்திருக்கிறது? தலையை சொரியாத பெரிய தானே அவர் எழுப்பிடு எழுப்பிடு. எனக்கு என்ன ஒன்னதான் சொல்றேன். எனக்கு என்ன யாரோ சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. எழுப்பிடு. ஏன் தூங்கட்டும் தூங்கட்டும். தூங்குறத வீட்டுல தூங்க வேண்டியதானே. நீ வந்து படுத்து போட்டு ஆடு மாசம் குளிருமாம்டா. நான் என்னமோ சில்லற காசு கூட இருக்கும்டா. ஒரு ஊர்ல அப்படி ஏன்டா இந்த கடலை பருப்பு கொடுத்து சாப்பிட்டுட்டே பேசணுமா? நல்ல மனுஷன் அருமையான நன்றி. இப்ப அந்த பாட்டை சாமி பாட்டை பாட போறேன். பொழந்து தள்ளிருச்சு. அத்தா சாமி வந்தா புடிச்சு உட்கார வைக்கதே விட்டுருங்க. நம்ம எல்லாம் சரியா? நீங்க 4 பேர் சுதிய பிடிப்பா. 4 பேருக்கு நீ வந்து புடுறா. ஏய் சுதி எப்படியா? சுதியா? பாட சாமி பாட்ட பாட போறோம்ல. ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா? ஏன்டா என்ன அது? ஏய் சாமி பாட்டியா? இந்த பாட்டு நேத்து ஆடினாய் வந்து இங்க இந்த பீலி பீலுங்கறாய் அது மாதிரி ஆளு. இன்னொரு பாட்டு இருக்கு பாரு. சாமி பாட்டு. பூம்பாவா அந்த வேலைக்கு சொன்னாங்க. இது மாதிரி பாட்டு போட்டாரியா? இன்னைக்கு அருமையான ஒளிபெருக்கி சரி எம்கே ஆடியோ சண்முகம் நன்றி தெரிவித்துக் கொள்வதற்காக நாட அமைப்பாளர் எங்களுக்கு பொறுப்பாளர் மனே ஊத்துப்பட்டியை சேர்ந்து துணை ராஜன் எழுதுகிற மனே ஆர் கந்தசாமி நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடு மட்டுமில்லை வள்ளி திருமணம் மகமாயி முத்தாளம்மன் அரிச்சந்திர சொல்லக்கூடிய நீங்கள் எந்த நாடு கொடுத்தாலும் சிறந்த முறையில் அமைந்து கேட்டுக்கொண்டு ஆடல் அழகை அப்படியே சுந்தரி சரி நாட்டிய தாரகை என்று சொல்லக்கூடிய மனைவியை சேர்ந்து ரம்யா சிவரிங்கமலை டாட் உடாட் அடி வாடி எங்க இருந்த புள்ளை 2 நாளாக வரக்கமல்லை. அடி வாடி எங்க இருந்த புள்ளை 2 நாளாக வரக்கமல்லை. அடி அள்ளி போற தள்ளி நான் வந்த போற தள்ளி 9ல சொல்லிட்டு போடி. அடி அள்ளி போற தள்ளி நான் வந்த போற தள்ளி 9ல சொல்லிட்டு போடி. கருத்து புல் ஓப்பன் சொல்லிட்டு போய் சொல்றியா? எல்லா பேரும் நல்லா பாட்டு பண்ணிய. இப்ப ஏன் பேரை சொல்ல போறேன். இல்ல அதுக்கு முன்னாடி நோட்டி சுபயம் கே தாமரைக்கண்ணன் கே புவனேஷ் ஊத்தப்பட்டி நண்புள்ளவங்களை நன்றி தெரிவித்துக் கொண்டு அண்ணே வெட்டிக்காரண்ணே எல்லா பேரும் நல்லா பாட்டு பண்ணிய. பிள்ளை பேர் சொல்ல வாடி கருத்த பிள்ளை பாட்டு பாடுனேன். இப்ப ஏன் பேரை சொல்ல போறேன். நல்ல ஒரு பாட்டு பாடி அதுக்கு முன்னாடி நம்ம உள்ளூர் மற்றும் வெளியூர் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் கொடிமலர் யூடியூப் சேனல் அன்பு அண்ணாருக்கு நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு மனவை சேர்ந்த பி தாமரை இவரங்க இடைகளே எந்த ஊரை சேர்ந்தானே மணப்பாறை. நாங்கள் என்ன சிலோன்ல இருந்தா வந்திருக்கோம். ஏன் ஊர் மணப்பாறையா? எப்ப வாங்கின மணப்பாறைய? மணப்பாறை நான் வாங்கல. ஏன் ஊரிய மணப்பாறை? ஓ ஊர்னா நீ எப்ப வாங்கின? குத்தகைக்கு எடுத்திருக்கியா? அந்த ஊர்ல நான் இருக்கிறப்ப நீ இருந்தா அந்த ஊர் உனக்கு சொந்தமாயிருமா? ஏன் ஊர்னு சொன்னா அப்புறம் ஏன் ஊர் மணப்பாறைன்னா? நான் இருக்கிறேன்னு சொன்னையா? எப்படி? நான் ஊர் பேரே பேர் சொல்லலையா? அப்ப நீ எங்கிட்ட தெங்கனாஞ்சியா காட்டுல இருந்து வந்தியா?
என்ன ஊர் பேர் சொன்னாலும் என் ஊர்னு ஏன்டா சண்டைக்கு வர்ற? அப்படி சொன்னாலும் ஊர் பேர் சொல்லாம சொல்லு. பி தாமோதர இவருக்கு இடையிலே நாத்தம் முடிச்ச வேலை போட. ஏனப்பா பியா? எங்க அப்பன் பேரு பொன்னுச்சாமியா. சரி, அதனால போவுக்கு பி இன்சியல சேர்த்து சொன்னேன். போவுக்கு பி. அப்ப பிக்கு பீதேன் போதேன். அப்ப உங்க அப்பனுக்கு ரெண்டு பேரா? டிப்ரஷன் ஆக்குறாங்க. ஏய், உங்க அப்பனுக்கு ரெண்டு பேரா? எங்க அப்பனுக்கு ஒரு பேர் தான் பொன்னுச்சாமி. பொன்னுச்சாமி ஒண்ணு, பி ஒண்ணா? நல்ல மனுஷனா இருக்கிற நீ பாய்ப்பில்ல. யாரு அப்படி சொல்லு. ஏய், உங்க ரெண்டு பேத்துக்கு நான் சித்தப்பேன். தூக்கி போட்டு மணப்பாறை சேர்ந்து பி தாமரை விலங்கியமடைகளை பாப்போன் பலவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றேன். நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ. இல்லை ஒரு பிள்ளை என்று எங்குவோர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் நக்கி மகனே, நக்கி மகனே, நக்கி மகனே. நக்கி மகனா? என்ன பார்த்தா நக்கி மே மாதிரி தெரியுதா? அப்படித்தான்டா இருக்கிற. எப்படி நக்கி மே மாதிரியா? ஏய், அதுக்கு பெரிய சிறப்பு அம்சமே இருக்குது. என்ன சிறப்பு அம்சம் இருக்குங்கிற? உங்க அப்பா அம்மாவுக்கு பொன்னுச்சாமி சொன்னீல, அம்மா பொன்னுச்சாமிக்கும் உங்க அம்மாளுக்கும் ரொம்ப நாளா பிள்ளை எல்லாம் இருந்தீங்களா? பிள்ளை எல்லாம் இருந்தாங்க. இருந்தீங்க? சரி. உங்க அப்பா அம்மா தான்டா சொல்றேன். எங்க அப்பா அம்மாவுக்கு தாயா இருந்தாங்க. சரி, இங்க இருந்து விறுவிறுன்னு நேரா பழனி மலைக்கு போயிருக்காங்க. பழனி மலைக்கு போறாங்க. அங்க எதுக்கு போவாங்க? பிள்ளை வரங்கிட்டு போறாங்க. முருகன்ட்ட. அங்க போய் முருகனை நோண்டி நோன்றாங்களா? வேண்டி வேண்டி அவரை கும்பிட்டுட்டு கீழே விறுவிறுன்னு இறங்கி வந்துட்டாங்க. வந்த உடனே அங்க என்ன ஸ்பெஷல்? சித்தனாதே பஞ்சாமிரதம். அத வாங்கிட்டு நேரா விறுவிறுன்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து நைட்டு 12 மணிக்கு. என்ன பண்ணாங்க? வீட்டு கதவெல்லாம் சாத்திட்டு, ஏய் சொல்றத கேளுடா, ஈ போட்டு ஈழு கேட்டு ஊ போட்டுக்காதீங்க. வீட்டுக்குள்ள கதவை சாத்திட்டு உங்க அம்மா நீட்ட சரிடா. டேய் என்னத்தன்னு கேளுடா. கைய உங்க அப்பையும் தூக்க என்னத்தரா பஞ்சாமிரத டப்பாவை மேல அடா பாவிகள அம்மா உள்ளங்கையில் அப்படின்தான் அவ்வளவா ஊத்தி விட்டு. அது யாரு தும்முனது? அங்கிட்டு தும்ம கூடாது. நல்ல தும்புறல். நல்ல அவன் பிறந்த வரலாறு சொல்லும் போது தும்ம கூடாது. நல்ல சரியான நேரத்தை பார்த்து தும்புற. ஊத்தி கொப்பே கொம்மா கையில இருக்கிற பஞ்சாமிரதத்தை நக்குனாரா? அதே சொல்லிப்புட்டில நாக்க போட்டு நக்குனா. நான் சொன்னா ஊர்காரல் யாரும் நான் சொன்னா பஞ்சாமிரத ஊத்துற நக்கணும்யா. அதுதான். இதே எங்க அம்மா அப்பாவை பழனிமலை சாமியை கும்பிட்டுட்டு அந்த அபிஷேகம் பண்ணுவார் ஐயரு. சரி, அவரு தீர்த்த வாங்கி குடிச்சிருந்தா குடிக்குமே. தேங்காய் வாங்கி கரண்டி இருந்தா கரண்டிமே. ஒழுப்ப ஒன்னே மாதிரி பேர் ஐஸ் வாங்கி சப்பி இருந்தா சப்பி மேம்பியா. அது நான் என்ன சொன்னேன், நீயே சொல்ற. இது மாதிரி பேர் வைக்க ஒன்னே மாதிரி ஆள் இல்ல. இருக்கு பரவாயில்ல. பொம்பளை பிள்ளை வெளியே தெளிவு மத்தது அப்புறம் வந்து பேசிக்கலாம். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும். பொய்யே சொல்லாதது, பொய்யே சொல்லாதது. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும். பொய்யே சொல்லாதது, பொய்யே சொல்லாதது. காவலரை பேசவிட்டை கல்வருளும் வேத்தொரு கண் முன்னை ஓடுவது சாத்தியமே. காவலரை வேசமிட்டால் கல்வர்களும் வேட்டுருவின் கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே. காவலரை வேசமிட்டால் கல்வருளும் வேத்தொருவில் கண் முன்னை ஓடுவது சாத்தியமே. காத்திருந்த கல்வருக்கு கைவிலங்கு போட்டுவிடு கண்ணுக்கு ஓடாது சத்தியமே. ஓடும் பொய் திரையை கிழித்து விடும் காணும் புரியும் அப்போது மெய்யான கோலம். ஓடும் பொய் திரையை கிழித்து விடும் காணும் புரியும் அப்போது
அப்போது மெய்யான கோலும். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றும். உண்மை இல்லாதது, உண்மை இல்லாதது. முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகள் ருத்ராட்ச பூனைகள்லாம் மாறுறீங்க. ஓ முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சுவாமிகளே ருத்ராட்ச பூனைகளாய் வாழுறீங்க. ஓ முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகள் ருத்ராட்ச பூனைகளாம் மாறுறீங்க. சாமானிய மக்களுக்கும் ஏமானிய மக்களும் ஏமாற்றம் கொண்டாட்டம் போடுறீங்க. போடும் பொய்த்திரையை கிழித்து விடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலும். போடும் பொய்த்திரையை கிழித்து விடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலும். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றும். உண்மை இல்லாதது, உண்மை இல்லாதது. ஹலோ 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 செக் ஹலோ ஹலோ செக். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ ஒண்ணுக்குள் ஒன்னாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் ஒன்னாக அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாளாட்டு கேட்டதன்றி உட்பாட்டும் அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாளாட்டு கேட்டதன்றி உட்பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதிலும் நான் வாழுகின்றேன் அவனை நம்பி. சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் ஒன்னாக அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளோம். அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம். அண்டை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். அண்டை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் ஒன்னாக அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. ராஜாக்கள் மாளிகை காணாத இன்பமடா, நாளுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகை காணாத இன்பமடா, நாளுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா,
ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, 100 ஆண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் ஒன்றாக, அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாய் முத்துக்கு முத்தாக.